ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பெரியபாளையம் கத்திரிக்காய் வச்சு தான் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய். முள்ளு கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. 20 ரூபாய்க்கு ரொம்ப நிறையவே கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ரொம்ப தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம். இது எண்ணெயிலே தான் வதங்கணும். அதனால் கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். நீங்கள் தக்காளி வேணும்னாலும் போட்டாலும் போட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் தக்காளி போட மாட்டோம் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு. அதனால் வெறும் வெங்காயத்தை மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பேரலாக நம்ம ரசமும் தாளிச்சிக்கலாம். இதுக்கு ரசம் நல்லாயிருக்கும், சாம்பார் நல்லாயிருக்கும், லெமன் எல்லாமே நல்லாயிருக்கும். மூணுமே நான் ரசம் செய்கிறேன். ரசம் செஞ்சால் பாப்பாவுக்கும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வெங்காயம் வதங்கினதும் கத்திரிக்காய் வெத்து போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது ரசம் தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு தாளிப்பு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அரைச்ச மசாலா கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா போட்டு தாளித்து எடுத்துடலாம். தாளிச்சிட்டு இந்த பாத்திரத்தை அப்படியே அடுப்பில் வச்சிடும். கொதி வந்தோடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் கத்திரிக்காய் நல்லா வதங்கினதும் எண்ணெயில் நல்லா வதங்கினமே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் வீட்டு மிளகாத்தூள் இருக்குல்ல, குழம்பு மிளகாத்தூள், அதை போட்டு நல்லா பெரட்டிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நொர பொங்கி வந்துடுச்சு ரசத்தில். கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காலையில் டிஃபனுக்கு வேர்க்கடலை தான் செய்ய போகிறோம். வேர்க்கடலை சட்னி. இப்போ பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு லெமன் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. வேர்க்கடலை சட்னியை நம்ம சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சட்னியும் ரெடி. நமக்கு காலையில் 2 நெய் தோசை. டிஃபன் கட்டியாச்சு. சாப்பாடு, எண்ணெய் கத்திரிக்காய், ரசம், சூப்பரான 2 நெய் தோசை எனக்கு. அதில் ரொம்ப தாராளமாக நான் அதிலே சட்னி ஊற்றிப்பேன். அதில் நல்லா நிறைய ஊறினதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இங்கே ஆஃபீஸில் போய் தான் சாப்பிடுவேன். அதனால் அதிலே ஊற்றிட்டு போயிடுவேன். இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் லஞ்சு டிஃபனு. உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். உங்களுக்கு நம்ம விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.